Hi friends, வணக்கம் and welcome to TRADEGENIUZ. This is Nazir, founder of TRADEGENIUZ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் வந்து கேம்பிளிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டு ஒன்று இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறது, இதெல்லாம் சூடாட்டம்ப்பா, இல்லை வரும் போகும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேடிங்குள்ளே போட்டுட்டு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டு வந்து இருக்குது. அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அதை பற்றி தவறாக பேசுறதுனா மக்களுடைய வேலையே. அதாவது இது வந்து ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயத்தை வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன ட்ரேடிங்னா என்ன, வாட் அபவுட் த ட்ரேடிங், அவங்க பேசிக்கான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை பற்றி தெளிவான வியூ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ஃபோன் என்கிட்ட இருக்கு, இந்த ஃபோனை நான் ட்ரேட் பண்ணி தான் வாங்கினது. நான் ட்ரேட் பண்ணி தான் வாங்கினது. எப்படி ப்ரோ, நிறைய பேர் கேட்கல, எப்படி இந்த ஃபோனை ட்ரேட் பண்ணி வாங்கினீங்க? சிம்பிள், இந்த ஃபோனானது நம்ம கைக்கு எப்படி வருது? மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருது, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து யாருக்கு வருது? ஷாப்ஸுக்கு வருது, ஷாப்லேருந்தா நம்ம கைக்கு வருது. அப்போது எல்லா இடத்துலையுமே ட்ரேட் நடக்குது. அதாவது ஆக்சுவலி இப்போ இந்த ஃபோனு மேனுஃபேக்சரிங்லேருந்து வரும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ நான் இந்த ஃபோனை வாங்கினது 20,000 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோமே, இதோட மேனுஃபேக்சரிங்லேருந்து வரப்போ எனக்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000க்கு. அது டீலர் கைக்கு போகுது. டீலர் கைக்கு போகும்போது அதோட ப்ரைஸ் வந்து டீலர் வந்து 16,000 கொடுப்பாங்க. ஏன்னா 1000 rupees அப்படிங்கிறது அவங்களோட ப்ராஃபிட். டீலர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும். டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோக்கு கொடுப்பாங்க? 70,000க்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஷாப்ஸுக்கு வரும். அது எவ்வளோக்கு வருது? 90,000. அங்கேருந்து 20,000க்கு என் கைக்கு வருது. அப்போது ஒரு ஃபோனானது என்ன ஆகுது? எல்லா பக்கமும் ட்ரேட் பண்ணி தான் கடைசியில் கஸ்டமர் கைக்கு எல்லாருடைய ப்ராஃபிட்டையும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட்டை நிர்ணயம் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸில் நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத லோ ப்ரைஸாக இருக்கும்போது அந்த ப்ராடக்டோட பேஸ்மெண்ட் ப்ரைஸை நம்ம பார்க்குறோம். இது லோ ப்ரைஸில் இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த ப்ராடக்டை நமக்குன்னு ஓன் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணிக்கிறோம்? அந்த ப்ராடக்டோட வேல்யூ ஏறினதுக்கு அப்புறம் அதை செல் பண்ணுறோம். அதாவது பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். பையிங்கோ செல்லிங்கோ எப்படி பேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே நான் மொபைலை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதாவது இந்த மொபைல் வந்து செம்ம ஒர்த்தபிள் மொபைல். ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பிக்குதுங்கிறப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொபைலை வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே ஓரளவு தான் சப்ளை கொடுக்க முடியும். அதாவது இந்த மொபைலை உற்பத்தி பண்ணுற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி. இப்போ இந்த மொபைலில் நான் அன்லிமிட்டடாக உற்பத்தி பண்ண முடியாது. என்ன ஒரு குவான்டிட்டி நிர்ணயம் பண்ணுவேன். இந்த மொபைல் 100 குவான்டிட்டி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த மொபைலை ப்ரொடியூஸ் பண்ணி டீலர் கையில் கொடுக்கேன். டீலர் ஆனது ஃபஸ்ட்டு 50 மொபைலை விற்கும் போது அந்த மொபைல் வந்து வேறு லெவலில் வந்து ரீச் ஆகும். பேஸ் ப்ரைஸை 20,000க்கு விற்கிறாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ப்ரைஸ் என்ன ஆகும்? இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட மொபைல் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்க ஆரம்பிக்க ப்ரைஸை வந்து ஷாப் ஓனர் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ ப்ரைஸ், அப்போது அந்த இடத்துல டிமாண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. டிமாண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அதோட சப்ளை குறையும் போது மட்டும்தான் அதோட டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எனக்கு வேணும், இந்த மொபைல் எனக்கு வேணும் அப்படிங்கப்போ இதுக்கு டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. அதே தான் ட்ரேடிங்லேயே நடக்குது. ஸோ மார்க்கெட்லேயும் என்ன நடக்குது, அந்த ப்ராடக்ட் இப்போது பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து வேறு லெவலில் க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பிட்காயின் எப்படி க்ரோ ஆச்சு? ஒரு சப்ளை கொடுத்துனாங்க. அதாவது எவ்வளோ சப்ளை கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 10 lakh பிட்காயின்ஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ணது. பிட்காயினை வந்து ப்ரோக்ராம் பண்ணது வச்சு இந்த சப்ளை. அப்போ அந்த 10 lakh பிட்காயினோட மதிப்பு தெரிய மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதை பை பண்ண ஆரம்பித்தாங்க. பை பண்ண ஒவ்வொரு காயினையும் பை பண்ண அதோட ப்ரைஸானது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோட வேல்யூ வந்து வேறு லெவலில் க்ரோ ஆக ஆரம்பிச்சு. இது பிட்காயின் எக்ஸாம்பிள் சொல்லலாம். வேறு கோல்டுமே இப்படி தான் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? கோல்டு அப்படிங்கிறது மைனிங், குழியிலேருந்து தோண்டி எடுக்கிறது. அதாவது பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறது. கோல்டுங்கிறது பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறது. ஸோ தோண்டி எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமா? இல்லை, ஒரு கட்டத்தில் அந்த கோல்டுக்குமே என்ன ஆகிடும்? தட்டுப்பாடு வந்துடும். தட்டுப்பாடு வரப்போ அந்த கோல்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும்?
நிறைய வரும். ஏன்னா கோல்டு வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அப்போது மக்கள் அதை வந்து பை பண்ண அதோட தட்டுப்பாடு வர அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இந்த கொரோனா பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா பொருளோட விலை வந்து ஏற்றம். ஏன்னா அந்த பொருள் உற்பத்தி இல்லை, தட்டுப்பாடு வந்துச்சு. தட்டுப்பாடு வர அந்த பொருளுடைய விலையானது ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் இருக்குது அப்படிங்கப்போ அதோட ஷேரோட க்ரோத்தை பொறுத்து அந்த ஷேரோட ப்ரைஸ் ஆனது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாமல் நிறையா பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ட்ரேடிங் அப்படின்னாவே கேம்பிளிங் அப்படின்னு ஒரு மிட்டை வந்து எல்லாரும் முன்னாடியும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்பிளிங் அல்ல. ஒரு பிஸ்னஸாக ஒரு சாமானிய மனிதன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்பிளிங் கிடையாது. கேம்பிளிங் அப்படின்னா சூதாட்டம். அதாவது எந்த வேலையும் பார்க்காம அந்த இடத்துல சூதாட்டம் பண்ணுவதற்கு பேர் தான் ட்ரேடிங். அதாவது போராம்போக்கு வித்தத்தில் வந்து நினைக்க முடியுமா, அதுதான் கேம்பிளிங்கை தவிர இந்த ப்ராடக்டோட வேல்யூ நல்லா இருக்குது, ஃபியூச்சரில் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா க்ரோ அப் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ப்ராடக்டோட ஃபியூச்சர். அதாவது இந்த ப்ராடக்டோட க்ரோத்தை போட்டு இப்போது ஒரு கோல்டு அப்படிங்கிறது தேவைப்படுற ஒன்று, லேண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுற ஒன்று. இப்போ லேண்டை பை பண்ணுறோம், அதை வந்து சூடாட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா லேண்டுமே என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஃபியூச்சரில் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஏரியாவோட க்ரோத்தை போட்டு இந்த லேண்டானது வேல்யூ ஆனது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லேண்ட் வாங்குறவங்கன்னா நீங்கள் சூதாட்டம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் லைக் எ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது நம்ம ட்ரேடிங்கில் பண்ணுறதும் என்னது, ஸோ லைக் எ இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் நம்ம வந்து சூதாட்டக்காரங்கன்னு சொல்ல போகிறோமா, இல்லை. அப்போது ட்ரேட் பண்ணுறவங்களை மட்டும் ஏன் கேம்பிளர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் ஒரு புரிதல் இல்லை மக்கள்கிட்ட. என்ன இல்லை, ஒரு ப்ராப்பரான வேலை புரிதல் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கண்ணால் பார்க்காம பை பண்ணுறோம், பட் இங்கே கண்ணால் பார்த்து பை பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் வே ஆஃப் ட்ரேடிங் தான். அப்போது ஒரு ப்ராடக்டை நான் லோ ப்ரைஸில் இருக்குன்னு தெரியுது, இதோட மதிப்பு ஏறும்னு தெரியுதுங்கப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ட்ரேடிங்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் போடுறேன். அது 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ என்ன பண்ணேன், ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணி கொண்டு வா. இப்போ நம்ம எம்ஆர்எஃப் டைப் நம்ம முன்னோர்கள் காலத்தில் நம்ம டாட்டா வந்து 6000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல லட்சம் கோடிக்கு அதிபதி. எப்படி ஃபேமஸ் த கான்செப்ட். ஸோ 6000 ஸ்டாக்கு இப்போது 6 லட்சம் கோடி போடுதான் யோசிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இது எதுவுமே என்னுடைய கால்குலேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். அப்போது அந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது ரீசன் இதான். 2010 பிட்காயின் வாங்கினவங்க ஒரு கட்டத்தில் கோடிக்கு ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ சேம் அஸ் த கான்செப்ட். எல்லாமே வந்து என்ன லைக் ஏ ட்ரேடிங் மெத்தட். அப்போது இந்த ட்ரேடிங் கேம்பிளிங்காக என்ன அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே பதிவிறக்குங்க. எனவே நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேம்பிளிங் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இதோடைய விரிவான விளக்கத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம். எனவே until then, bye bye, take care all.